வணக்கம், நான் தையலாகி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காயில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 100 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சிறிது சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் உடச்ச கடலை. முதல்ல நம்ம கட் பண்ண கோவக்காவை கடாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இதோட சிறிது கல்லுப்பு சேர்த்துக்கணும். ஒரு சிறிதளவு மஞ்சள்தூள் போட்டுக்கணும். நல்லா கிளறிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவில் இப்போ திறந்து பார்த்து லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. இன்னும் வேகலை, இன்னும் பாதி வேகணும். இப்போ நம்ம கோவக்காயில் ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிச்சு, நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இது போதும். நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கணும். வேக வச்ச கோவக்காவை நம்ம எடுத்துட்டோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. இந்த பருப்புலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளாக போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பருப்பு ஓரளவுக்கு செவந்து வரப்போகுது. இப்போ நம்ம 2 ஜீரகம், இதில் 2 காஞ்ச மிளகாய், இப்போ நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு 5-6 பல் பூண்டை ஒன்று பாதியமாக நசுக்கி இதோட போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கோவக்காவை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, நான் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுங்க. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போடனாலும் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச உடச்ச கடலையை பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கணும். சிம்லே பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்துடுச்சு. இந்த கூட்டு எடுத்து இறக்கிக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.